ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கேரட்டை சாப்பிடாத குடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லாவே விரும்பி நல்லா கேட்டு வாங்கி குடிப்பாங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். கேரட்டை வந்து நான் 3 கேரட் எடுத்திருக்கேன். இது தாராளமாக 4 பேர் குடிக்கலாம். கேரட் வந்து லைட்டாக தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து இது ரொம்பவும் பெருசாக கட் பண்ண தேவையில்ல, ரொம்பவும் குட்டியவும் கட் பண்ண தேவையில்ல, மீடியமாக கட் பண்ணிட்டாவே போதும். பாரு 3 கேரட் எவ்வளோ இது வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டுட்டு அந்த கேரட் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதும். அந்த தண்ணி மீந்தாலும் நம்மளை இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை, ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்க உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க. கேரட் ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக தித்திப்பாக இருக்கும், அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது பத்தாது. அடுத்தது இது கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் போட்டாலே போதும். அடுத்தது இது ஒரு மிக்ஸி கப்பில் நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறம் போடுங்க. இதை நல்லா வடிகட்டி போட்டுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி போடுங்க. அடுத்தது இந்த சர்க்கரை வந்துட்டு நம்ம போட்டது பத்தாது கண்டிப்பாக, அதனால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம இன்னும் ஒரு சில பொருள்லாம் சேர்க்கறதால சர்க்கரை பத்தாதுன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து இதை நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல், ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நல்லா காய வச்சு ஆற வச்ச பாலை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இருக்கிற பால் எல்லாத்தையும் இதிலே சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அதில் வடித்து அந்த தண்ணியும் இதிலே சேர்த்துக்கிட்டேன். இதில் பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு.